கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையிலே என்ன மிஸ்டேக் வருது, எப்படி வருது என்று பல காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே நான் வந்த பாதைகள், உபத்திர பாதைகள், கரடு முரடான பாதைகள், பாவத்திலிருந்து எப்படி மனம் திரும்பினேன், அக்கிரமம்னா என்ன, துன்மார்க்கம்னா என்ன, துரோகம்னா என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா எப்படி ஆபத்து வருது, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய யூடியூப் மூலியமா பேசி கொண்டு வருகிறோம். அதுல நிறைய காரியத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட வாழ்க்கையில பல உபத்திரத்தின் மத்தியில வரக்கூடிய நிறைய காரியங்கள் அப்படியே பேசிட்டு வருவேன். அநியாயம் செய்யறோன்னு இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது அநியாயத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றான். நான் ரீசெண்டா பல காரியங்களை கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு பாடுகள் வழியா வந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அநியாயம், அக்கிரமம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே அநியாய லிஸ்டுக்குள்ள வந்துருவேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நம்ம நியாயமா வாழ்றோம்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் வாழும்போது அநியாயம் செய்யற பிள்ளை எல்லாம் மாறிடுதும். ஒரு குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, டெய்லி ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா, இன்னைக்கு உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னைய பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு புறப்படுறோம். பகல் நேரத்திலே யார்கிட்ட எவ்வளவு நேரம் தேவையில்லாமல் வீண் வார்த்தை பேசியிருக்கோம், அநியாயமான வார்த்தை எவ்வளவு பேசியிருக்கோம், அவதூறான வார்த்தை எவ்வளவு பேசியிருக்கோம், புறங்குற வார்த்தை எவ்வளவு பேசியிருக்கோம், கேலி கிண்டலான வார்த்தை எவ்வளவு பேசியிருக்கோம். இப்படிலாம் ஒரு மனுஷன் செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க, அந்த பர்சனல் ஃப்ரெண்ட தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்போதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஆபத்து, பிரச்சனை, போராட்டம், பாடுகள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஒரு மனுஷன் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி 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 அதுக்கப்புறம் பார்த்தா உபத்திரமா மாறிடுது. இந்த உபத்திரம் ஏன் வந்துச்சு, ஏன் பாடு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, உபத்திரத்திலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். வசனத்தினாலே காத்து கொள்ளணுமா, அதுக்கு பேர் சுத்தம் என்று எழுதப்பட்டு. வசனத்துல காத்து கொள்ளாமல் வசனத்தை விட்டு வெளியில வரும்போது அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றான். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா வசனத்தினால காத்து கொண்டா மட்டும்தான் சுத்தம். அவங்கதான் பரிசுத்தமா வாழ முடியும். வசனத்தை காத்து கொள்ளாமல் இருக்கும்போது அவங்க அசுத்தத்துல போய் சிக்கி கொள்வாங்க. ஒரு குடும்பத்திலே எப்படி பாதிக்கப்படுறாங்க, எப்படி பிரச்சனை வருது, எப்படி போராட்டம் வருது
அனுதின வாழ்க்கையில எப்படி பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை சொல்லி நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். அநியாயம் செய்கிறவன். அப்ப முதல் பாயிண்ட் யார் அப்படின்னா அநியாயம் செய்கிறவன். அநியாயம்னா என்ன? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. மனைவிய தப்பா பேசக்கூடாது, புருஷனை தப்பா பேசக்கூடாது, மாமியாரை தப்பா பேசக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல ஓனரை தப்பா பேசக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல ஸ்டாஃபை தப்பா பேசக்கூடாது, பரிசுத்தவான தப்பா பேசக்கூடாது, மற்றவங்கள தப்பா பேசக்கூடாது, பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள தப்பா பேசக்கூடாது, சொந்தக்காரங்களை தப்பா பேசக்கூடாது. நம்ம எங்கெல்லாம் அநியாயமா பேசுறோமோ அங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில சிக்கல்கள் வந்துடும். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. நம்ம வாழ்க்கையிலே அநியாயத்துக்கு நம்ம துணையா போனா கூட அந்த லிஸ்ட்ல நம்மளும் உள்ள வந்துருந்தோம். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு ரொம்பலாம் விவரம் தெரியாது. நான் சராசரி ஒரு மனுஷன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்பேன், இப்படிலாம் எழுதப்பட்டிருக்க, அப்போ என் வாழ்க்கையில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பேன். ஒரு மனுஷன் இந்த பூமியில் கண்ணை மூடும்போது பரலோகத்துக்குள்ள இருந்தா அவ்வளோ ஆசீர்வாதம். நித்திய கடலுக்குள்ள போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, அக்னி கடலுக்கு போயிடக்கூடாது. நம்ம செத்து போய் பரலோகத்தில் நின்னா அவ்வளோ ஆசீர்வாதம். இந்த பூமியில் 1000 கோடி சம்பாதிக்கலாம், நம்ம ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அநியாயத்துக்கு யாரெல்லாம் துணையா இருக்கிறாங்களோ அந்த ஆத்துமாவும் செத்து போயிருங்களா? இன்னைக்கு செய்தி அதானே. அநியாயம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவனுக்கு கூட போனால் கூட பிரச்சனை தானே. இப்போ நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பிரதர் நான் தப்பே பண்ணலை பிரதர் அப்படிம்பாங்க. சரி, ஆனால் அவங்க கூட தான் பிரதர் நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, ஆனால் அவங்க தான் என் ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தா பொய்யா பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், கர்த்தருடைய பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் வீண் வார்த்தை கூட பேசக்கூடாது. வீண் வார்த்தை கூட பாவம். நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரம் வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் நடக்கு, எவ்வளவு அநியாயம் ஒருவேளை செய்கிறோமா அப்படி சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் நான் யோசித்து கண்டுபிடிச்சதில்ல. நான் 24 மணி நேரம் பைபிள் வாசித்து என் வீட்டுக்குள்ளே நான் இருக்கிற இடத்துல என் குடும்பத்தோடு இருந்து உண்மையாக வாழ்ந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு தேவனோட சமூகத்தில் காத்திருந்து அப்படி வாழ்ந்துட்டோன்னா தப்பிச்சுக்கிட்டோம். ஆனால் நமக்கு நேரம் இருக்குது, இங்கேயும் அங்கேயும் போகலாம், சும்மா தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம். அப்படிலாம் இருந்தால் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம். தேவைப்பட்டால் மட்டும்தான் எந்த இடமா இருந்தாலும் சரி. அநியாயம் செய்கிறவன், அநியாயம் செஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி ஆசீர்வாதம் வரும், அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. இப்போ நான் தான் இருக்கேன், நான் அநியாயமாக வாழ்ந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் இயேசு எப்படி கூட இருப்பார்? ஆனால் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பி, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்கள் பிள்ளையா உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய தேவன் மனம் இறங்குற தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமம் நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சிலுவையிலே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநியாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது. என் வாழ்க்கையில நான் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த ஒரு நபர்
அநியாயமா அக்கிரமமா எதுன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியான எனக்கு கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு புரியும். ஏன்னா நானும் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் ஒவ்வொரு வசனத்தினுடைய விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு புரியும். காலை வேளையில செய்தி கேட்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமா கேட்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். செத்தா பரலோகத்தில் நிற்கணும், அவ்வளோதான் டார்கெட். ஏன் அடிக்கடி சொல்ல வேண்டியது அப்படின்னா, நம்ம ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. சண்டை, பெருமை, வைராக்கியம், பகை, எரிச்சல், துர்ச்செயல்கள், இது எல்லாம் பிசாசு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதை வச்சுட்டு அலைகிறாங்க? துர்ச்செயல்கள். அநியாயம் செய்கிறவன். அநியாயமா சம்பாதிக்கிறாங்களா? அநியாயமா பேசுறாங்களா? அநியாயமா செயல்படுறாங்களா? அநியாயமா வாழ்றாங்களா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். கடைசி காலத்துல தானே நம்ம வாழ்றோம். எல்லாருக்கும் தான் எல்லாம் தெரியும்ல. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பினால் மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறாவிட்டால், சிறு பிள்ளை போல மாறணும். சிறு பிள்ளை போல மாறினா பரலோக ராஜ்யம்ப்பா. சில குடும்பத்துலலாம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் வாழலாம். கிடையவே கிடையாது. பைபிள்ல எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எவனாகிலும் சிறு பிள்ளை போல் மாறினா பரலோக ராஜ்யம். சிறு பிள்ளை போல், அதுல முக்கியமான வேலை இருக்கு. நம்ம கால வேளையிலே வசனத்தை கேட்கிறோம், நம்ம இருதயம் எப்படி இருக்கு, எல்லாம் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. மொத்தம் 4 நபரை அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. அநியாயம் செய்கிறவன், அசுத்தமாக இருக்கிறவன், அதுக்கப்புறம் நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. ஆனால் நம்ம இரவும் பகலும் தேவனை தேடினா மட்டும்தான் எது சத்தியம், எது தவறு, எது அநியாயம், எது துரோகம், எது துன்மார்க்கம், எது கர்த்தருடைய வழி, எது துன்மார்க்கமான வழி, எது பொல்லாத வழி, எது கர்த்தருடைய வழின்னு சொல்லி நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல தடுமாற்றம். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, யாராவது அநியாயமா பேசிட்டு இருப்பாங்க, இவங்களும் உட்காந்து அநியாயமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கற்பனையில பேசிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, ஓ அப்படியா, அப்படியான்னு சொல்லி கதை கேட்டுட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா எல்லாம் பாவத்துல போய் முடிஞ்சிடும். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவையில்லாமல் நாடகம் பார்க்கறது, தேவையில்லாமல் படம் பார்க்கறது, அதுல வீணான எத்தனை அநியாயமான காரியம் உள்ள வருது. நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. அநியாயம் செய்கிறவன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கல. எது அநியாயம்? பொய்யா ஒரு நாடகமோ, பொய்யா ஒரு படமோ, அதுல ஏதாவது ஒரு அநியாயமான ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அது நம்ம காதுல கேட்கும்போது, நம்ம கண்ணில் பார்க்கும்போது, நம்ம அது இதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளும் போது, அப்ப அதுக்கு நம்ம உடந்தையா மாறிடும். ஆவிக்குரிய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார், நம்மளை மீட்டெடுப்பார், நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பார், நம்மளை அக்கிரமத்தை மன்னித்து நம்மளை மீட்டெடுக்கிறார். நமக்கு கொஞ்சோண்டு நேரம் கிடைக்கி, நமக்கு கொஞ்சோண்டு நேரம் இருக்கு. அது ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசலாம், பக்கத்து வீட்டில் பேசலாம், நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்போம், நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, தேவையில்லாத இடத்துல இருப்பாங்க, தேவையில்லாத பேசிட்டு இருப்பாங்க.
அவங்க பார்த்தா அநியாயமான சில காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க. அநியாயமான செய்கைகளை பேசிட்டு இருப்பாங்க. நான் யாரு, என் குடும்பம் யாரு, நாங்க இப்படி செஞ்சோம், நாங்க அப்படி செஞ்சோம்னு சொல்லி அநியாயமான சில காரியங்களை பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு துணையா இருப்பாங்க சில குடும்பத்துல. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் சொல்லி அவங்கள பிரிச்சு வச்சிருக்காரு. நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் நல்லா அழகா ஃப்ரெண்டா பல மணி நேரம் உட்காந்து பேசி சிரிச்சு லாஸ்ட் இவங்களும் அதுல போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு மனுஷன் அநியாயமா இருக்கிறானா, அந்த மனுஷன்ட்ட போய் பழகும்போது என்ன ஆகும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அநியாயமா வாழ்ந்துருப்பாங்க. இப்ப நான் என்னைய சொல்ல முடியும், மற்றவங்களையா நான் சொல்லணும்? என்னைய சொல்றேனே, நான் இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். நானோ வியாபாரி, நானோ கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, நானோ துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கேன், நானோ அநியாயமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பொய் பேசி பொய் சொல்லி ஒன்று பணம் கொடுக்க முடியலையே பொய் சொல்லிடுவேன், கடன் வெளியே வாங்கியிருப்பேன், மனைவிட்ட போய் பொய் சொல்லிடுவேன். எதை செஞ்சாலும் அநியாயமா நான் செஞ்சுட்டு இருப்பேன். என் மனைவி தெரியாம பணம் வாங்குறது, பணம் கொடுக்கறது, அம்மாவுக்கு தெரியாம வெளியில பணம் வாங்குறது, இப்படி எதனாலுமே அநியாயமா நான் செஞ்சுட்டு இருப்பேன். நான் உண்மையா வாழலை, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை. என் வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் இருக்கு, என் வாழ்க்கையில நான் அக்கிரமக்காரனா வாழ்ந்துட்டேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது, அக்கிரமக்காரனா பிசாசுன்னு சொல்லி போட்டிருக்கு. துன்மார்க்கன்னா அங்க பிசாசுக்குள்ள வந்துடுறான். தீமையை யோசிக்கிறானா பிசாசுக்குள்ள வந்துடுறான். அநியாயமா செய்யறானா அவனும் பிசாசு அங்க திட்டுக்குள்ள வந்துடுறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிதான் வாழணும்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசம் புரியுது. நியாயம் எது நியாயம் சொல்லி நம்ம முதல்ல உட்காந்து வேதத்தை வாசிக்கணும். மனம் திரும்பணும். எப்படி மனம் திரும்பணும், எதுல இருந்து மனம் திரும்பணும், ஏன் மனம் திரும்பணும், நம்ம தான் உட்காந்து யோசிக்கணும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்கு, நம்முடைய சிநேகம் யாரோட இருக்கு, அது நம்ம தான் உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா உலகம் ஃபுல்லா கெட்டு போற வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தருடைய பிள்ளைகள் அழகா இணைந்திருக்கிறீங்க. நான் கூட ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா சில குடும்பத்துல அவைக்குரிய வாழ்க்கையில வளரணும் வளர்ந்து ஆசைப்படுவீங்க. அண்ணே தெரிய மாட்டேங்குனே, மனுஷனை நம்பி 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 பின்னாடி போயிருந்தாங்க. ஆனா அவங்க வீட்டுல போய் பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ண மாட்டேங்க. யாரையோ தேடி யாரையோ தேடி யாரையோ தேடி அநியாயம் செய்கிறோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயமா ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான்ப்பா, எனக்கு அவன் தான் ஃப்ரெண்டு, அதை நான் பெருமையா வேற நான் சொல்லிக்கிட்டேன். அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையும் அநியாயமா மாறிடும். என் வாழ்க்கை யாரோட பழக்கமா இருக்கணும்? ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், அவங்களுடைய ஐக்கியத்துல போய் நான் இருந்தேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய சிநேகம், நம்முடைய நட்பு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய தொடர்பு கர்த்தருடைய பிள்ளைகளோட இருக்கா? அதுதான் இன்னைக்கு செய்தி. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கும், வெளியே தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அநியாயம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க, நீதி உள்ளவனும் இருக்கிறாங்க, பரிசுத்தவனும் இருக்கிறாங்க, அசுத்தம் உள்ளவனும் இருக்கிறாங்க. அப்ப 4 விதமான ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன். அப்போ அது ஒரு கேட்டகரி. அநியாயம் செய்கிறவன், அசுத்தமா இருக்கிறவன். அடுத்தாப்புல நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்ட்டு, பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தம் உள்ளவனும் மாறட்டும். அப்ப டைம் கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் மனம் திரும்புறானா, சரி மனம் திரும்பிட்டியா, ஓகே உள்ள வந்துரு, நீதிமானா வாழு, பரிசுத்தமானா வாழு. நமக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. கிருபையின் காலத்திலே நம்ம எப்படி வாழ்றோம், பரலோகம் பார்த்துட்டே இருக்கு. ஒரு நாள் ஜட்ஜ்மெண்டே இருக்கு. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பா எல்லாரும் நிக்கணும், எல்லாரும் நிக்கணும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். பிரதான பாவி என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், பிரதான பாவி என்று நான் சொல்ல முடியும். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயிட்டானாலே துன்மார்க்கமான வாழ்க்கை தான்
அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. யாரும் நீங்க யோசிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து ராஜா நமக்கு கையில அழகா பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்தாரு. சில குடும்பத்துலாம் கையில பைபிள் வாசிக்கிறதே இல்லை, வேதனையான காரியம். உங்க வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். செல்போனோ டிவியோ தேவைப்பட்டா பாருங்க, இல்லை குறைச்சிருங்க. நிறைய குடும்பத்துல நேரத்தை திருடிட்டு இருக்கு. நேரத்தை திருடுற பிசாசு எது அப்படின்னா, இப்போ வீட்டில் இந்த மாதிரி செல்ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ லேப்டாப்லேயோ கேம்லேயோ எதுலேயோ நேரத்தை வெப்சைட்டுக்குள்ளேயோ எங்கேயோ போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நியூஸ் பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம். ஆனால் 8 மணி நேரம் டிவிலேயே மூழ்கிடுறாங்க, 6 மணி நேரம் செல்ஃபோனில் உட்காந்துருக்காங்க. சில குடும்பத்துலாம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செல்ஃபோனில் தேவையில்லாமல் பேசி 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 லாஸ்ட்டுக்கு பேசி பேசியே வம்பா போயிடுவாங்க. அதுதான் போட்டிருக்கு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படிங்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? அநியாயம் செஞ்சுட்டு இருக்கான்பா, இன்னும் அநியாயம் செய்ய விடு, ஏன்னா அவன் அநியாயம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா மனம் திரும்பி நீதிமானா வாழஞ்சு ஆசைப்படுறான். அவன் இன்னும் நீதிமானா வாழட்டும், அவனுக்கு டைம் இருக்கு, இன்னும் நீதிமான வாழட்டும். ஏன்னா பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம போக போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், பரலோகத்தில் நம்ம போகணும். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கே நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழும்போது எவ்வளவு ஆபத்து இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நிம்மதியே இருக்காதப்பா. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டானாலே நிம்மதி இருக்காது. அப்போ கையில பைபிள் எடுத்து வாசித்து எப்படி நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சது, அநியாயமா வாழ்றான், அவன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. இதான் கண்டுபிடிச்சேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் அசுத்தமா வாழ்ந்துட்டானா நிம்மதியா இருக்காது. துன்மார்க்கனா வாழ்ந்துட்டுருக்கான், நிம்மதியா இருக்காது. அக்கிரமக்காரனா வாழ்ந்துட்டுருக்கான், நிம்மதியா இருக்காது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே நிம்மதி போயிரும், சமாதானம் போயிரும், ஆசீர்வாதம் போயிரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியமான செய்தி இன்னைக்கு. முடிஞ்சா மறுபடியும் போட்டு கேளுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எங்கேயாவது இருக்கா? 24 மணி நேரம் வாழ்க்கையில எங்கேயாவது இருக்கா? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தானா? நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும்ப்பா, நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். தேவன் நமக்கு அழகா ஞானம் கொடுத்துருக்காரு, புத்தி கொடுத்துருக்காரு, அறிவு கொடுத்துருக்காரு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தயவு செய்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்க தெரியுது. நான் இன்னும் எவ்வளவு காரியத்துல மனம் திரும்பணும், இன்னும் எவ்வளவு தேவன் பிரியமான அப்படின்னு எப்படிலாம் மனம் திரும்பணும். எத்தனை காரியம், கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும், அதான் முக்கியம். இன்னைக்கு ராத்திரிக்கு அதோடைய வருகை அந்த கூட பரலோகத்துக்கு போய் சேரணும். அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாமே சகல விதமான கிஃப்ட் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், கிருபையில எல்லாமே வந்துடும். நம்ம வீட்டுக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற அந்த நற்குணம், இரக்க குணம், மன்னிக்கிற சுபாவம், மனம் திரும்பி கர்த்தருக்கா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு? நம்ம கர்த்தருடைய பிள்ளையா தான் வாழ்றோமா? ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன். அநியாயம் செய்கிறவன், அப்ப அது ஒரு கேட்டகரி. அசுத்தமா இருக்கிறவன், அப்ப அது இன்னொரு கேட்டகரி. நீதி உள்ளவன், அது இன்னொரு கேட்டகரி. பரிசுத்தம் உள்ளவன், அது இன்னொரு கேட்டகரி. ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. சிலவங்க பார்த்தா நீதி மட்டும்தான் செய்வாங்க, அநியாயமான காரியத்துக்கு கூட போகவே மாட்டாங்க. அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவன் நீதிமானா இருக்கான்ப்பா, அவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் தீர்க்காயுசு தருவார், கர்த்தர் தருவார். இன்னொரு பக்கம் பார்த்தா பரிசுத்தம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க எப்போதுமே பரிசுத்தமா இருப்பாங்க, இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படிங்கிறது. எவ்வளவு கிஃப்ட் தெரியுமா? இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது
தேவன் நமக்கு கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. அவருக்கு பிரியமானபடி நீதி உள்ளவனா வாழ்ந்துட்டு நம்ம பரலோகத்துக்கு போய் சேருவோம். பரிசுத்தம் உள்ளவனா வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போய் சேருவோம். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஏன் சீக்கிரமா வாரேங்காரு அப்படின்னா, நம்ம அந்த பூமியிலே அநியாயமா வாழ்ந்தேன் அப்படின்னா தண்டனை, அசுத்தமா வாழ்ந்தா தண்டனை. ஒருவேளை மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமா போய் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, துன்மார்க்கனா நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி கெஞ்சி கண்ணீரோடு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ, வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு, இதோ சீக்கிரமா வருகிறேன். அதுக்குள்ள நம்ம மனம் திரும்பி அவருடைய பிள்ளையா மாறி, நீதி உள்ளவனா மாறி, பரிசுத்தம் உள்ளவனா மாறி, இன்னும் 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 பரிசுத்தம் நேராக கடந்து போகணும், இன்னும் நீதி செய்யணும், அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டுன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. என் வாழ்க்கையிலாம் ரட்சிக்கப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இல்லை இன்னும் நான் இந்த காரியம், இன்னும் இந்த காரியம், இன்னும் இந்த காரியம், இன்னும் இந்த காரியம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் போது வசனத்தின் மூலியமாக அழகா பேசுறதுனால மட்டும்தான் இன்ன வரையும் நான் உயிரோட இருக்கேன். அவ்வளவுதான். இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம் என்னைக்கோ என்னோட ஆயுஸ் போயிருக்கும், என்னோட ஆயுஸ் முடிஞ்சிருக்கும். இதை ஏன் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒருவனும் நீதிமான அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் ஒருமனப்பட்டு கெட்டு போனார்கள். ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாலே ஒருமனப்பட்டு கெட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியும் வசனம் இருக்கு. அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் விட முடியாது. பைபிள் வசனம் ஃபுல்லா சத்தியம். சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி நாம் விடுதலையாக்கும் போது நம்ம குடும்பம் ஆசிரியப்படும். தேசத்தில் கூடியது சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இணைந்த கிருபைக்காக கர்த்தருக்கு துதிக்கிறேன், சோதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும். என் வாழ்க்கையில குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. அநியாயமா செய்யக்கூடிய குடும்பத்துல என்னுடைய நட்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. அநியாயமா என்கிட்ட வாழ்க்கையில நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அசுத்தமா இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அசுத்தமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவிசுவாசியோட போய் பழகக்கூடாது, அநீதியா வாழ்ற ஜனங்கள்ட்ட போய் பழகக்கூடாது, இருளா வாழற ஜனங்கள்ட்ட போய் பழகக்கூடாது, பேலியால் பொய்யா வாழ்ற ஜனங்கள்ட்ட போய் பழகக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்களை விட்டு பிரிந்து என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 - 18 வரையே எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். எதெல்லாம் அசுத்தம் சொல்றாரு அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் தான் சொல்றாரு. அநீதி, இருள், பேலியால், அவிசுவாசி, விக்கிரகம், இந்த 5 பாயிண்ட் அசுத்தம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் நடுவுல இருந்து புறப்பட்டு பிரிந்து போனா மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய சம்பந்தம், நம்மளுடைய இசை, நம்ம யாரோட தொடர்புல இருக்கோம் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய பங்கு யாரோட இருக்கு அப்படிலாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில மிகுந்த உபத்திரத்தோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையில் இவ்வளவு மிஸ்டேக் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் உயிரோட இருக்கேன். முடிஞ்சா தேவனர்லயே அப்போ மினிஷனுக்கு 1 நிமிடமா ஜெபித்து கொள்ளுங்கள்.
அவ்வளோதான். அதிகாலை வேளையில ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம பார்க்குற செல்ஃபோனு, டிவி, வேற என்ன தேவையில்லாமல் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம் எல்லாம் செக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. வேதத்தை வாசிக்கும்போது தியானிக்கும்போது எங்கள் கூட நீங்கள் பேசுகிறீங்கப்பா, நன்றி. உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு எங்களுக்கு கிருபை தருவீங்களாப்பா. எங்களுக்கு கிருபை தருவீங்களாப்பா. எங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் கிருபை தருவீங்களாப்பா. உங்கள் கிருபை தருவீங்களாப்பா. உங்கள் கிருபை தாங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தலாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகள்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்க. என்னோட காதுகள் திறக்கப்படட்டும்ப்பா. என்னோட கண்கள் திறக்கப்படட்டும், இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தாங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க. காலை வேளையிலே டிரைவிங் லைனில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்க, சில குடும்பத்தில் வியாபாரத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் அப்போ ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. காலை வேளையிலே நிறைய குடும்பத்தில் லீவில் இருக்காங்க, சில குடும்பத்தில் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க. இந்த நாளையும் பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவனாரில் அப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, தேசத்துக்குள்ளே கூடிய சத்தியத்தை மேய்ந்துகோல் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. சத்தியத்துக்குள்ளே நாங்கள் நடக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்தியத்தை வாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியை பின்பற்றி பரலோகத்துக்கு வருது எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய திருக்கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையடி கொடுத்த ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை இருக்க குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அவங்களோட உபத்திரத்தை மாற்றித்தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்க ஜனங்களே கர்த்தர் சந்திங்க. காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் சில குடும்பத்திலே ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்திலே கால் ஆப்ரேஷன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எந்தெந்த இடத்துல அப்பா இருக்கிறாங்களோ எல்லா ஜனத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். எந்தெந்த குடும்பத்தில் அப்பா தரப்புல நிற்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகம் தங்க, தீர்காயுஸ் தங்க, குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க. எந்தெந்த குடும்பத்திலே தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் சொன்னீங்க. யாராவது ஒருவேளை இந்த செய்தி கேட்டு என்னோட வாழ்க்கை அநியாயமா இருக்கு, என்னோட வாழ்க்கை அசுத்தமா இருக்குன்னு சொல்லி யாராவது யோசித்தால் அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளை பொறுப்படுத்துறது உங்க நாமம் மட்டுமே விடட்டும். சில குடும்பத்தில் வீடு கட்டுறாங்கப்பா, தடையை நீக்கி போட்டுருங்கப்பா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதியில்லாத வாழ்க்கை எல்லா தடைகளையும் நீக்கி போட்டுருங்கப்பா. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி உபத்திரப்படுறாங்க, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்கப்பா. கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் செய்யுங்க. கால வேளையில் சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க. மாசமாக குடும்பத்தை விசேஷமாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க சில குடும்பத்தில் கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி கொடுங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கருத்துக்களை தாழ்த்தி துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள்.
தினமும் ஒரு நிமிடமா ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064118 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் எல்லா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.